வணக்கம் மக்களே, இது உங்கள் மல்டி தமிழ் சேனல். நான் உங்கள் மல்டி தமிழா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விடுதலை பார்ட் 2 படத்தை பத்தின என்னோட பார்வையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடுதலை பார்ட் 1ஓட கடைசி இடத்துல இருந்து தான் இந்த விடுதலை பார்ட் 2 ஆரம்பிக்குது. அதாவது பெருமாள் வாத்தியாரை அரெஸ்ட் பண்ணி கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்து என்னன்றதை இந்த படத்தோட மீதி கதை. அவர் அந்த கேம்ப்ல வச்சிருந்தா அது நியூஸ் பரவி பிரச்சனை உருவாக்கும்னு சொல்லிட்டு அவரை இன்னொரு கேம்புக்கு மாற்றத்துக்காக நைட்டோட நைட்டா இந்த கேம்ப்ல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க கூட்டிட்டு போற வழி வந்து ஒரு காட்டுப்பாதை. சோ அந்த காட்டுப்பாதையில என்ன நடக்குது, அதனால யாருக்கு என்ன ஆச்சு. ஓகே, இந்த படத்துல எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்ல, அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா இவன் வெற்றிமாறன் படத்துல எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்றான்னு யோசிக்கிறீங்களா? படம் பாருங்க, மேபி உங்களுக்கு நான் சொல்றது புரியும். படத்தோட போராடிய வர்ற ஆள் யாருன்னா விஜய் சேதுபதி. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா மனுஷன் நடிக்கலங்க, அந்த கேரக்டர் அளவு வாழ்ந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. படத்துல வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சொல்ல போனா முழு படத்தையும் கொண்டு போறதே வந்து விஜய் சேதுபதி தான். பெருமாள் வாத்தியாரா இருந்து பெருமாள் வாத்தியாரா, அதாவது ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு போராளியா மாறினாருன்றதை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது அவர் வாயால தான் சொல்றாங்க. மனுஷன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் சான்ஸே இல்லைங்க. ஒரு போராளி எப்படி உருவாகுறான்றத வெற்றிமாறன் சார் வந்து சூப்பரா வந்து எடுத்து காட்டியிருக்காரு. குறை சொல்ல முடியாத நடிப்பு விஜய் சேதுபதி கிட்ட இருந்து. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவர் கேட்கிற கேள்வி எல்லாம் பயங்கரமா யோசிக்க வைக்குது. அது கிளியரா தெரியுது டைரக்டரோட விஷயங்கள் எல்லாம் கேட்கறாங்க. பட் ஆனா அந்த கேரக்டர் கேட்கறதால நமக்கு புரியுது. உண்மையிலே ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து. அதுக்கடுத்து என்ன நல்லா இருந்துச்சுன்னா, படத்தோட ஆரம்பத்துல வர்ற பெண் கருணாஸோட ஆக்டிங். ஆக்சுவலி பையன் வந்து சின்ன பையனா தான் இருப்பான். பட் அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ஆக்ரோஷம் நல்லா நடிச்சிருக்கான். இயல்பா நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைங்க ஆக்ரோஷமா நடிச்சிருக்காப்ல. அதுவும் ஒரு ஃபைட் சீன் வரும், செம்மையா பண்ணிருக்காப்ல. உண்மையிலேயே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேம் கருணாஸ் கிட்ட இருந்து. அதுக்கடுத்து இன்டர்வலுக்கு முன்னாடி வர ஒரு 20 நிமிஷம் சீன், அந்த இன்டர்வல் சீன் உண்மையிலே நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்துல வந்து பல கேள்விகளை கேட்கறாங்க, பல பதில்கள் சொல்றாங்க, யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. மறக்காம கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் இன்னும் சொல்ல வர்றாங்கன்றதே புரியும். ஏன்னா வெற்றிமாறன் வந்து முழுக்க முழுக்க அரசியலை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு. எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறைக்கு மறுமுறை யோசிக்கிறது பெட்டர். இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்றத. ஏன்னா இது என்டர்டைன்மெண்ட்டுக்கான படம் இல்லை, முழுக்க முழுக்க அரசியலை பத்தி மட்டுமே பேசியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தாங்க பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே சொல்ல போனா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. தமிழ் சினிமாவோட சாவுன்னு சொல்றாங்கல்ல கொஞ்ச நாளா, செகண்ட் ஹாஃப் சரியில்லை படத்துல, பெரிய பெரிய படத்துல எல்லாம். அதுல அத வந்து இந்த படத்துல வெற்றிமாறன் வந்து முறியடிச்சிருக்காருன்னு தான் சொல்லும். படம் நல்லா இருக்கு. படத்துல அடுத்து என்ன நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக்கை சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அந்த ஒரு இல்லையோ அப்படின்னு தோணுது. மியூசிக் நல்லா இருக்கு. பட் நிறைய இடத்துல வந்து பிஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் ஞாபகப்படுத்துது. அதுல இருந்து அப்படியே எடுத்து போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இளையராஜா சார் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாடல்களும் வந்து ஓகே தான். பட் பாடல்கள் தேவையா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. ஏன்னா வெற்றிமாறன் வந்து இந்த படத்துல பேசியிருக்கிறது அரசியல் தான். அரசியலுக்கு மாண்டேஜா வர்ற சாங்கா இருந்தாலும் அந்த சாங் தேவையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, நல்லா இருக்கு பாட்டு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சூரி தாங்க. ஆக்சுவலி வெற்றிமாறனோட கதையில சூரிக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே பார்த்தேன். பட் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் சூரியக்கு இந்த படத்துல இல்லையோ அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது பார்ட்ல. மற்றபடி சூரிய ஏன் கேஷ் பண்ணியிருக்காருன்றத படத்தை பார்த்தா உங்களுக்கே புரிய வச்சு. ஏன்டா அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறப்போ நிறைய பேருக்கு பல பல விஷயங்கள் தோணும், சிலருக்கு வேற மாதிரி தோணும். சோ அதுல யாராவது ஒருத்தர் என்னவோ மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்கிற ஒரு ஆளா தான் வந்து சூரிய காட்டியிருக்காங்க. ஒரு அப்பாவித்தனமா அவர் சூழ்ச்சியும் தந்திரத்தையும் புரிஞ்சிக்காத ஒரு ஆளா தான் சூரிய காட்டியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் வெற்றிமாறன் வந்து சூரிய ஏன் இந்த படத்துல பயன்படுத்திருக்காருன்றது. உண்மையிலே சூரிய நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன நல்லா இருக்குன்னா படத்தோட மேக்கிங். ஆக்சுவலி உண்மையிலே சொல்றேன், ஒரு நைட்ல நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்து படம் பார்க்கறப்ப புரியுது அவங்க பட்ட கஷ்டம். ஆக்சுவலி இத்தனை நாள் ஷூட்டிங் போச்சு, இவ்வளவு நாள் எடுத்தாங்க அப்படின்றது இந்த படத்துக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவைப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறப்பே தெரியும்.
வெற்றிமாறன் சும்மா வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கு. மேபி அவருக்கு நினைச்சா மாதிரி அமைந்திருக்காரு. அதனாலதான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்திருக்காரு. நம்ம நல்லாவே பண்ணியிருக்காரு. மேக்கிங், போட்டோகிராஃபி, தனித்தனியெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. எல்லாமே நல்லா இருக்கு படத்துல. ஆக்சுவலி சேத்தன் பண்ண கேரக்டர் அந்த படத்துல சில விஷயங்களை யோசிக்க வச்சது. அது என்னன்றது நம்ம விடுதலை பத்தின இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஏன்னா இந்த படம் பேசின அரசியலை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. அது கண்டிப்பா இன்னொரு வீடியோல பேசுவோம். அதுல வந்து நான் சேத்தனை பத்தியும் சொல்ல, மற்றபடி அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸா வர்ற நடிகர்களோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. பெருசா குறை சொல்ல முடியலனாலும், அவங்களுக்கு பெருசா ஸ்கோப் இல்லைனாலும் வந்து பட் பண்ணியிருக்காங்க. கௌதம் வாசுதேவ் மேனனை தான் பயன்படுத்தலையோ அப்படின்னு தோணுது. மற்றபடி எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நல்லா இல்லைன்னு சொல்ல வர்றேன். படத்துல என்ன நல்லா இல்லைன்னு சொன்னா, விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியர், யா, அவங்களுக்குமான சீன்ஸ் வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. ஏன்னா மஞ்சு வாரியரை கேஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து எனக்கு முக்கியமா படல. மஞ்சு வாரியரை விட பெட்டரா ஒரு வேற யாரையும் கேஸ்ட் பண்ணி ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு கேரக்டர் கேஸ்ட் பண்ணி நடிக்க வச்சிருந்தா மேபி ஆப்டா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுக்கு அடுத்து நான் முன்னவே சொன்ன மாதிரி பாடல்கள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது யோசிக்கிறப்போ ஓகே அப்படின்னு நான் சொல்ல வைக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல வர்ற சில சீன்ஸ், அது ஏன் எதுக்கு அது அவ்வளோ சொல்லணுமா, திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு அது எல்லாமே வந்து. மற்றபடி படம் வந்து சூப்பருங்க. என்ன ஃபேமிலியா போய் பார்க்க முடியாது, மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா போய் பார்க்கலாம். அரசியல் பத்தின புரிதல் இருந்தா, இல்ல எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் வேணும்னா, திரும்பவும் சொல்ற, ஒரு முறைக்கு மறுமுறை யோசிங்க. உங்களுக்கான படம் கண்டிப்பா இது கிடையாது.